பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். குமார கண்டபடி பழனி பேசுறாங்க. நீ எல்லாம் என்ன மனுஷன் தெரியல. இனியும் நீ தப்பு பண்ணிட்டு இருந்தேன்னா உன்னால என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் பயங்கர கோவமா திட்டிட்டு இருக்காங்க. உடனே குமார் வந்து அப்பதா என்னை மன்னிச்சுடு, நான் தெரியாம தான் பண்ணிட்டேன், தெரிஞ்சு எதுவும் ஒன்றும் பண்ணலன்றாங்க. வேண்டாம், என்னால உன்கிட்ட பேச முடியல. ஏதாவது நான் பேச போய் நானே உனக்கு சாப விட்ட மாதிரி ஆயிடும். அதனால எதுவும் பேசாம நான் சைலண்டா இருக்கேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு, போன்னு சொல்றேன் இல்லைன்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிடுறாங்க. உடனே குமாரும் அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அடுத்ததா கதிரை காட்டுறாங்க. கதிர் ராஜி ரெண்டு பேருமே இப்ப நேரா முத்துவேல பார்க்க போறாங்க. உடனே முத்துவேல் மன்னிச்சிட்டு கதிரு, என்னால உனக்கு இப்படி ஒரு கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுக்கு எதுக்காக நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? மன்னிப்பு கேட்கிற அளவுக்கெல்லாம் எதுவும் நடக்கல, விடுங்கன்னு சொல்லி கதிர் சொல்றாங்க. இல்ல, குமார் என்ன தள்ளி விட்டுவான்னு நானே எதிர்பார்க்கல. அப்படி தள்ளி விட்டு இருந்தாலும் பெரியப்பாவ கீழே விழுந்துட்டாருன்னு சொல்லியிருக்கணுமே தவிர உன்னை மாட்டி விட்டுருக்க கூடாது. அவன் இப்படி பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். அதுவும் என்னுடைய தம்பியும் குமாரும் சேர்ந்து உன்னை அடிச்சாங்களாமே, நிறைய அடிச்சிட்டாங்களா? போலீஸ் அடிச்சதாமே, அடிச்சதான்னு சொல்லி கேக்குறாங்க. அடிக்கலாம் இல்ல, விசாரிக்க மட்டும்தான் விசாரிச்சாங்க, வேற எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. உடனே வடிவு மாப்பிள்ள என்ன மன்னிச்சிட்டேங்க. நான் போலீஸ் கேட்டப்ப கதிர் இப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்க மாட்டேன்னு சொன்னேன். இருந்தாலுமே நல்லா தெளிவா இன்னும் கொஞ்சம் அழுத்தமா சொல்லியிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொல்லி வடிவு சொல்றாங்க. உடனே ராஜு, இப்பன்னு இல்ல, எப்பவுமே கதிர்னாவே உங்களுக்கு இழப்போம்தான், அதனால தானே இப்படி பண்ணிருக்கீங்க நல்லா சொல்லி கோபப்பட்டு பேச, உடனே கதிர் சரி சரி, நடந்து முடிஞ்ச பிரச்சனையே இனி பேச வேண்டாம், வீட்டுக்கு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா நம்ம கோமதி, பாண்டியன், சரவணன் மூணு பேரும் இருக்காங்க. அப்ப சரவணன் கிட்ட கோமதி, என்னடா சரவணா, அந்த பொண்ணு கிட்ட திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்க, இதெல்லாம் சரிப்படுமா சொல்லுடான்னு சொல்லி கேக்குறாங்க. அம்மா, இப்ப வரைக்கும் உங்க பேச்சதான் கேட்டுட்டு இருக்கேன், இனி உங்க பேச்ச கேட்கணுமா? சொல்லுங்கம்மா, என்ன கேட்கணும், என்ன பண்ணணும், சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி ரொம்ப கோபப்பட்டு அங்கிருந்து போனதும் உடனே கோமதி பாத்தீங்களாங்க எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தீங்களா? விடு கோமதி, பாத்துக்கலாம், எவ்வளவு தூரம் தான் அவன் போறான்றத பாத்துக்கலாம், விடுன்னு சொல்லி இப்ப பாண்டியனும் கோமதிய சமாதானம் படுத்துறாங்க. அடுத்த ட்ராக்கா நம்மளுடைய கதிரை காட்டுறாங்க. கதிர்ராஜ் ரெண்டு பேரும் வண்டியில வந்துட்டு இருக்காங்க. காஃபி குடிக்கணும் போல இருக்குன்னு சொன்னதும் வண்டியை நிறுத்துறாங்க. கதிர, திரும்ப திரும்ப நான் இதே விஷயத்த சொல்றேன்னு சொல்லிட்டு நீ நினைக்காத, உனக்கு துணையா நான் இருக்க, தயவு செஞ்சு இப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் எனக்கு நீ சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க. ராஜி, உனக்குன்னு வேலை இருக்கு, உன்னுடைய கெரியர்ல நீ கான்சென்ட்ரேஷன் பண்ண, அதை விட்டுட்டு எப்ப பாரு என்னவே நீ சுத்திட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்பவே தப்புன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. நான் தான் உன்னை கவனிக்கணும், வேற யாரை கவனிப்பாங்க? சரி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இப்ப வரைக்கும் என்கிட்ட எந்த உண்மையும் மறைச்சது நீ கிடையாது. இப்ப ஏதாவது உண்மைய என்கிட்ட மறைக்கிறியா? சொல்லு கதிரு, நீ மட்டுமே கஷ்டத்தை அனுபவிக்காத, நானும் சேர்ந்து உன் கூட தோல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க. கதிர் முத்துவேலுக்கு கேன்சர் இருக்கிற விஷயத்த ராஜு கிட்ட சொல்லலாமான்னு யோசிக்கிறாங்க. ஆனா கதிர் ராஜு கிட்ட விஷயத்த சொல்லுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.